உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஒரு பூரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டான தக்காளி சட்னி. வாங்க போய் பார்க்கலாம். பாருங்கள், கேழ்வரகு மாவு வந்து இதில் 1.5 கப்பு எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம இந்த மாவை போட்டுட்டு நல்லா வந்து இப்படி கிண்டி விட்டுடலாம். பாருங்க, 1.5 கப் அளவுக்கு லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும், கையில் வச்சு பிணைஞ்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது சூடு ஆறினோடனே நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா நம்ம பூரி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கலாம் மாவை. இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுங்காட்டி நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நான் வந்து பூண்டு 20 பல் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாம் நல்லா வந்து வதங்கட்டும். கிட்டத்தட்ட 1/2 கிலோ நான் தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ தக்காளியை பொடியாக நறுக்கியிருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இதை சைடிஷாக வச்சுக்கலாம். இதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருவோம், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இதை மூடி வச்சு தண்ணியே ஊற்றலை, இந்த தக்காளியில் இருந்த தண்ணி தான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து மசிஞ்சிடணும். இப்போ நல்லா வந்து மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் கிண்டி விடுங்க, ஏன்னா மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கோம். இப்போ மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூள் வாட போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா நம்ம அடுப்பில் வச்சு இறக்கிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்ச உடனே இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடைசியில் கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டி விட்டுருவோம். அப்படியே நம்ம வேறு பாத்திரத்துக்கும் மாற்றிடலாம். இப்போ நம்ம பூரி போட எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ நம்ம பூரி போடுற அளவுக்கு இதை உருட்டிக்கலாம். நம்ம திரட்டும் போது கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கணும். மெலிசாக திரட்டாமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸோடு திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக பூரி போடுற மாதிரியே தான் இதுவும். கொஞ்சம் நல்லா எண்ணெய் எடுத்து மேலே ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். சூப்பரான ராகி பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, பூரி, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பரோட்டா, இது எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.